எனக்கு ஒரு வியாதி இருக்குங்க. என்ன தெரியுமா? யாராவது நேர்ல பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட அண்ணன், மாமன், தம்பி, மச்சான் அந்த மாதிரி அதை விட க்ளோஸாவே பழகுவேன். ஆனா தள்ளி போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபோன் பண்ணி பேசி ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணவே தெரியாது. பாசம் இல்லைன்னு கிடையாது, எனக்கு அவன் மேல அதிகமான பாசம் இருக்குது. ஆனா இந்த ஃபோன் பண்ணி மச்சான் நல்லா இருக்கியாடா, சாப்பிட்டியாடா, இல்ல ஒரு ரிலேஷனுக்கு இல்ல நான் சாப்பிட்டேன், இல்ல சித்தப்பா நான் சாப்பிட்டேன் சித்தப்பா, நான் வெளியில இருக்கேன் சித்தப்பா, அப்படி வரல. எனக்கு பேச வரல. ஏங்க நான் வீட்டுல இருக்காங்க அம்மா அண்ணன் இவங்க கிட்டே நான் கால் பண்ணி பேச மாட்டேங்க. அது என்னன்னு தெரியல. நிஜமா நீங்க சொன்ன மாதிரி அதெல்லாம் பாசம் இல்லை அப்படிலாம் இல்லை. நம்மளுக்கு நம்ம கூட இருக்கவங்களுக்கு நம்மளை பத்தி நல்லா தெரியும், நம்ம எப்படி இருக்கோம்ட்டு. ஆனா அது என்னன்னு தெரியல. கால் பண்ணி பேசுறது அதெல்லாம் அது என்னன்னு தெரியல. நிஜமா என்னன்னு சொல்ல முடியல. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நம்மளை பத்தி புரிஞ்சுப்பாங்க. அந்த பையன் அப்படித்தான், அவங்களுக்கு நம்மளை பத்தி தெரியும், தப்பா இல்லை, அவங்களுக்கு நம்மளோட இதை பத்தி தெரியும். ஆனா மத்தவங்க எல்லாம் அப்படி நினைச்சுப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. நம்மளை பத்தி அவ்வளவு தெரியாதவங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இது எப்பயாவது பார்த்துட்டு என்னடா இவன் போனே பண்ணல அப்படின்ற மாதிரி சில க்ளோஸான பர்சன்ஸ் கூட அப்படி நினைச்சுப்பாங்க, எப்படி இருக்கானே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும்போது நம்மளுக்கே நம்ம மேல ஒரு சந்தேகம் வரும். நம்ம இது மோசமான ஒரு பிஹேவியர் போல, நம்ம அப்படி இருக்கும் போல அப்படின்னு நம்ம மேலேயே நம்மளுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ அந்த மாதிரி டவுட்லாம் எனக்கு எக்கச்சக்கமா ஆனா இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு அந்த லைக்ஸை பாருங்க, அப்பா, அதாவது இத்தனை பேர் நம்மள மாதிரி இருக்காங்களா. ஸோ இது நேச்சுரலான ஒரு விஷயம் அப்படின்ட்டு எனக்கு இப்பதான் புரிய வருது. ஏன்னா என் மேல எனக்கே ஒரு குற்ற உணர்வு இருந்துச்சு. நம்ம இந்த மாதிரி ஒரு டைப்பு அது சரியே பண்ண முடியாது, அதாவது கெட்ட குணம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. நிஜமா இதை பார்த்ததுக்கு அப்புறமா அவ்வளோ ஃப்ரீயா இருக்கு. வீடியோ போட்ட அந்த நண்பருக்கு மிகப்பெரிய நன்றிகள்.